மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க யாருடன் உறவாடக்கூடாது, இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது எல்லாமே சரியா தான் இருக்கும். எல்லாரோடையுமே உறவாடலாம், யாராலையுமே பாதிப்பு வராது, யாராலையும் பிரச்சனை வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலுமே நம்ம சமாளிச்சிடலாம். இதுவே ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுது யாரை நம்பி நம்ம வாழ்றோமோ அவங்களாலேயே நமக்கு பெரிய பிரச்சனை வரும். அவங்களையும் நமக்கு துரோகத்தை அழகா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மள பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மன வருத்தம் நம்மளால தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் கடந்த காலத்துல மீனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. யாரை நம்பி வாழ்றாங்களோ அவங்களே நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு வேற வழியில போகும் பொழுது எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னே தெரியாம திக்கு தெரியாத காட்டுல கண்ணாமூச்சி விளையாட்டுல நீ நீ தேட நான் மறைவதும், நான் தேட நீ மறைவதும் அப்படின்ற மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு இந்த நிலைமையில போராட்டமாகவே இருக்கு. இந்த மீனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடு மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வீட்டின் அதிபதி குரு பகவான். மீனராசி அன்பர்களுக்கு எல்லாமே லேட்டா தான் இருக்கும். சில பேருக்கு திருமணம் லேட் ஆகும். பொருளாதார ரீதியாக கூட பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா ஸ்டாண்டர்டா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கடுமையான காலகட்டம் தான். இன்னும் இப்போ சொல்ல போனா மீனராசி என்பவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு ரேவதி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் பரவாயில்ல. கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு ஒரு தனிமை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல சனி இருந்தது. அப்போ 4ஆம் இடத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில கும்பராசியில தான் உங்களுக்கு 2ஆம் பாகம் அங்க இருக்கக்கூடிய சனியினால இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்த மீனராசி என்பவர்களுக்குமே பாதிப்புகள் இருக்கும். மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். காதல் வாழ்க்கையில பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, நம்பியவர்களால ஏமாற்றுறது, இல்ல நம்ப கூடாதவங்கள நம்பி பணம் லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க. புரட்டாதி நட்சத்திரமும் சரி, உத்திரட்டாதியுமே சரி, இந்த ஆண்டு ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே தானாவே நம்மளை தேடி வரும். நம்ம மட்டும் சிவனே அப்படின்னு நம்ம மட்டும்தான் அமைதியா இருப்போம். இருந்தாலும் நம்மள தானா தேடி வருவாங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? நம்மளே கூட தவறான முடிவு எடுத்திருப்போம், தவறாக பேசி இருப்போம், அதனாலேயும் பாதிப்பு வந்திருக்கும். சோ எந்தெந்த செயல்ல ஈடுபடக்கூடாது, யாருடன் உறவாடக்கூடாது, எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது, எந்தெந்த ராசியோடு பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்ணாம கூட்டு தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது, கூட்டு தொழில் மீனராசியில பிறந்தவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. மீன ராசியில பிறந்தவங்க பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான தோற்றப்பொழிவு இருக்கும். குறிப்பா பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் அழகாகவே இருக்கும். அதே போல ஆண்களுக்குமே ஒரு முக வசீகரம், மற்றவங்களை கவரக்கூடிய வசீகரம் இருக்கும். மீன ராசியில பிறந்தவங்க ஒரு மதிக்கத்தக்கவர்களாக இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்களை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் யாரையுமே சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாமே செய்வாங்க. ஆனா கடைசியா நம்பக்கூடிய ஆள் கரெக்டான ஆளா கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த எளிதில் மத்தவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சுட்டே வந்தவங்க கடைசியா ஒருத்தவங்க எல்லாம் நம்புறாங்க பாத்தீங்களா, அந்த பர்சன் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு பாதகத்தை செஞ்சிருவாங்க. ஸோ அதனால எல்லார்கிட்டையுமே அவங்க கிட்ட உறவாடும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனை. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாயார் அல்லது நாத்தனார், மாமனார், இது மாதிரி வாழ்க்கை துணைவரின் வகையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். வாழ்க்கை துணைவர் வழி உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு. வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில தான் பிரச்சனையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அவங்களாலதான் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனையே வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை வரும். சோ இந்த நேரத்துல குறிப்பா இந்த மாதிரி காலகட்டத்துல உறவாடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது அவங்க கிட்ட என்னன்னா என்ன அப்படின்றத மெயின்டைன் பண்ணி டிஸ்டன்ஸை கீப் பண்றது நல்லது.
பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்கன்னா, அதுலயுமே சிக்கல் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டீங்க, இல்லன்னா கொஞ்சம் வார்த்தைய தவறி பேசிட்டீங்கன்னா கூட, அந்த வார்த்தைய எடுத்து வச்சுக்கிட்டு, இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலம் முழுவதுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கவனமாகவே அவங்க கிட்ட பேச வேண்டும். மீனராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், வெளிப்படையா பேசக்கூடியவங்க, ரொம்ப ஹார்ஷா கூட பேசிடுவாங்க. முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுவீங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதி தான் செவ்வாய் தான். அவரும் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வராரு. ஸோ உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். இல்ல தந்தை வந்து கொஞ்சம் கடின குணம் கொண்டவராய் இருப்பாங்க. தந்தையால ஆதாயம் இருக்கும். 9க்குரியவர் தான் 2ஆம் அதிபதி. ஸோ தந்தையால ஆதாயம் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும். அதே போல திருமணம் ஆகுறதுல கொஞ்சம் டிலே ஆகும். இல்லன்னா மேரேஜ்க்கு பிறகு கூட ஒரு வாக்குவாதங்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல சுறுசுறுப்பானவர்கள். நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினத்த நண்பர் கண்டிப்பா அமைவாங்க. அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க ஆணா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்ணின் நட்பு. அதாவது திருமணத்துக்கு பிறகு கூட நம்ம சொல்லலாம். இல்லன்னா திருமணத்துக்கு முன்னாடி காதல் போன்ற விஷயங்கள், அந்த நட்பு காதலாகும். இத மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்ணாக இருந்தா ஆண், ஆணாக இருந்தா பெண். அத மாரி வச்சுக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு நட்போ, ஒரு காதலோ கண்டிப்பா ஏற்படும். அந்த நட்போ, காதலோ பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு வருது அப்படின்னா கூட, அதுலயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து உறவாடாம இருக்கிறது நல்லது. எல்லாருக்கும் இது வர்றதில்ல. வரும்பொழுது தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு 3ஆம் அதிபதி தான் 8ஆம் அதிபதியாகவும் வராரு சுக்கிர பகவான். ஸோ நீங்க வந்து உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலயும் நீங்க கவனமா தான் இருக்கணுங்க. உங்களுடைய சக பணியாளர்கள் எதிர்பாலினத்தவரா இருக்காங்க. இல்ல நீங்க மேலதிகாரியா இருக்கீங்க. உங்களுக்கு கீழ பணிபுரியக்கூடியவங்க. அவங்க கிட்டயுமே நீங்க கவனமா தான் இருக்கணும். நீங்க பணிபுரியவரா இருக்கிறீங்க. உங்களுக்கு மேலதிகாரி இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களால நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து கவனமா இருக்கிறது நல்லது. திருமணத்துக்கு முன்பு ஏற்படக்கூடிய எதிர்பாலினத்த உறவு, காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அது கூட பிரிஞ்சு போயிருக்கும். அவங்க கூட பார்த்தீங்கன்னா, இளைய தலைமுறையினா இருக்கீங்க, ஒரு காதல் பண்றீங்க அப்படின்னா கூட, அவங்களால உங்களுக்கு மன உளைச்சல், பிரிந்து போயிருப்பாங்க. இல்ல கூடவே இருந்து சண்டை போட்டுட்டு, கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ கீப் பண்ண பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரிந்து போன உறவுகள் கூட உங்கள தேடி வருவாங்க. நீங்க தேடி போனீங்கன்னா அவங்க ஓடி போவாங்க, வரமாட்டாங்க. நீங்க அமைதியா இறை வழிபாடு பண்ணிட்டு அமைதியா இருங்க. காலப்போக்குல காலம் மாறும் பொழுது உங்களை பிரிந்தவர்கள் தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும், அல்லது உங்களை ஏன் பிரிஞ்சோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு, 2த்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சப்தம ராசிகள்ல தான் அதிகமா காதல் வரும். குறிப்பா கன்னி ராசியோட காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள திருமணம் பண்ண போராடுவாங்க. போராடி திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவாகவே இருக்கும். ஒரு ஒரு காலகட்டத்துல பிரியக்கூடிய சூழ்நிலையுமே ஏற்பட்டுரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்தம ராசி கன்னிராசி அப்படிங்கிறது உங்களுக்கு உபயராசி. ஸோ நீங்க பிறந்ததும் உபயராசி அப்படின்னும் பொழுது, இன்னொரு உபயராசியை திருமணம் பண்ணும் பொழுது கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் ஏற்படுது. குறிப்பா மிதுனம் கன்னியை தவிர்க்கணும். அதுதான் நம்ம இங்க சொல்றோம். மிதுன ராசியை திருமணம் பண்ணும் பொழுது கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்துல, ஜென்ம சனி காலகட்டத்துல பிரச்சனை இருக்கும். இல்ல நீங்க காதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காதல் பிரிந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதே போலதான் இந்த மீனராசியில பிறந்தவங்கள பொறுத்த வரைக்கும் குறிப்பா சிம்ம ராசியோடு உறவாடும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும். ஆப்போசிட்டான ரியாக்ஷன், சஷ்டாங்கம், மேலும் ஒத்தே வராத மாதிரி ஒரு போராட்டமா வாழ்க்கை இருக்கும். ஆனா ஒரு அட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஈர்ப்புல திருமணம் பண்ணிடுவாங்க. இல்ல ஒரு லவ் அஃபேர்ல விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோடயே போய்கிட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களோட பிஸ்னஸ் பண்றது, இல்ல கூட்டு தொழில் பண்றது, பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்றதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதே போலதான் துலாம் ராசி. துலாம் ராசியோட நீங்க வந்து உறவாடும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்க கூடயுமே நீங்க திருமண உறவு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ராசி அதிபதி பொருத்தம் வராது, சஷ்டங்கம். ஸோ அவங்க கிட்ட திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ கும்ப ராசி, மகர ராசியுமே கூட நீங்க எடுத்துக்கலாங்க. ஏன்னா ராசி அதிபதி பொருத்தம் வர்றதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மீன ராசி மீன லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். லாங் டேர்மா அந்த பிசினஸ் நடக்க வாய்ப்பு குறைவு தான்.
இந்த மீன ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ப கூடாதவங்கள நம்பி பண இழப்புகளை சந்திப்பாங்க. குறிப்பா அவசரமா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டா முடிவு எடுப்பாங்க. ஆனா நம்பக்கூடியாத ஒரு பர்சன நம்பி அதனால பாதிப்புக்கு உண்டாகிடுவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்துல ஏற்படும். ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இப்போ ஏமாந்து போய் நிக்கக்கூடிய காலகட்டமா இருந்திருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்ல அப்படின்னா, எல்லா விஷயத்திலுமே ஏமாற்றம், மன வருத்தம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்பக்கூடாதவங்கள நம்பி ஏமாறுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அவங்க கூட உறவாடாம இருக்கிறது நல்லது. ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. திடீர்னு யாருன்னே தெரியாதவங்க, இல்ல ரொம்ப நாள் உங்ககிட்ட பழகாம ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பட்டியல்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நட்பு வரும். இல்லைன்னா அவங்களுடைய உதவி வரும். ஒரு தெரியாத நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அத கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டாகவே இருக்கும். குருமார் மாரி ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லும் பொழுது அத செயல்படுத்துறீங்கன்னா, அது பெட்டரா இருக்கும். அதுல பாதிக்கப்படவும் மாட்டீங்க. அதே மாதிரி க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளால நெறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணைவர்கிட்ட உறவாடும் பொழுது கூட கவனமா இருக்கணும். உங்களுக்கு மீன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் தான். அவரே தான் பாதகாதிபதி. ஸோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நட்பு, காதல் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா பார்த்தீங்கன்னா, அவங்களால ஆதாயம் இருக்காது. உங்களால தான் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இல்லன்னா அவங்களால உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் அதிகம். அப்போ நண்பர்களையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகள், இல்ல வாழ்க்கை துணைவர்கிட்ட கூட நீங்க பேசும் பொழுது, வாழ்க்கை துணைவரை செலக்ட் பண்ணும் பொழுது கூட நீங்க கவனமா இருக்கணுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதகத்த செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களால பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது. ஆனா மன வருத்தம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்க கிட்ட உறவாடும் பொழுது நீங்க கவனமா உறவாடணும். இந்த மாதிரி ராசியோடு திருமண பொருத்தமோ, பிசினஸோ, கூட்டு தொழிலோ பண்ணாம இருக்கிறது நல்லது. கடுமையான காலகட்டத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.